நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் சன்னிதானத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை அழகாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. இயேசு கூறுகின்றார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நியாயமான உண்மையான வாக்குறுதியை கொடுக்கின்றார். சுமைகளோடு, வேதனைகளோடு, பாரத்தோடு, உள்ளத்தில் வருத்தத்தோடு, சங்கடத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வந்திருந்தால், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று மீண்டும் உறுதி கூறுகின்றார். இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய அற்புத பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் செபிப்போம். அவருடைய அற்புதத்தின் பிரசன்னம் நம்மை கடந்து வர வேண்டும் என்று, அவருடைய தெய்வீக வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று, அவருடைய ஆற்றல் நம்மை நிரப்ப வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவரை புகழ்ந்து பாடி, ஸ்தோத்திரம் ஐயா, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி நம்முடைய எல்லா புகழ்ச்சியையும் ஆராதனையும் அந்த தெய்வத்தினுடைய பாதத்திலே சமர்ப்பித்தவர்களாக நாம் பாடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, திரியேக தெய்வமே ஸ்தோத்திரம் ஐயா,
ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. அப்ரஹாமின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஈசாக்கின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, யாக்கோபின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, இஸ்ரவேலின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே ஸ்தோத்திரமையா. 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 தாவீதின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, தானியேலின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, இரக்கத்தின் தெய்வமே ஸ்தோத்திரமையா, எங்கள் இறை இரக்க ராஜாவே ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே 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 ஸ்தோத்திரமையா. கண்மணி போல் காப்பவரே ஸ்தோத்திரமையா, எங்கள் கண்ணீரை காண்பவரே ஸ்தோத்திரமையா, சுகம் கொடுக்கும் தெய்வமே ஸ்தோத்திரமையா, எங்களை எந்நாளும் காப்பவரே ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா திரியேக தெய்வமே 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 ஸ்தோத்திரமையா. ஸ்தோத்திரமையா 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 ஜெபிப்போமா. வல்லமைக்கும் அருளுக்கும் அற்புதத்திற்கும் ஊற்றான தெய்வத்தை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அற்புதத்தின் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை கருணையோடு உற்று நோக்குவீராக. உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே.
எங்களுடைய வாழ்க்கையில சுமக்க முடியாத வேதனைகளை எல்லாம் சுமந்து வந்து இருக்கின்றோம். தாங்க முடியாத பாரங்களை எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய தோள் மேல் தாங்கி வந்து இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பி வந்திருக்கின்றோம். இறைவா, எங்களை கருணையோடு கண்ணோக்க மாட்டவரே, இந்த நேரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தின் நேரமாய், உம்முடைய ஆறுதலின் நேரமாய், உம்முடைய தெய்வீக வல்லமையினுடைய செயல்பாடுகளின் நேரமாய் நீர் எங்களுக்கு மாற்றிக் கொடுப்பீராக. ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் ஆண்டவரே உம்முடைய திருவடிகளை வந்து எட்டுவதாக. உம்முடைய திருப்பாதம் எங்களுக்கு அருளை கொடுக்கின்ற பாதமாய், அதிசயத்தை நடத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தின் நிகழ்வாய் மாறுவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற அத்தனை பேருக்கும் எந்த விதமான வேறுபாடும் பாராமல், வித்தியாசம் பாராமல் அருளையும் ஆசிரையும் அபரிமிதமாய் வழங்குகின்ற இரக்கத்தின் தெய்வம் இந்த ஜெபமாலையை உற்று கேட்கின்றார். அவருடைய இதயத்திலிருந்து பீரிட்டு வருகின்ற உதிரமும் நீரும் நம்மை குணப்படுத்த வல்லவை. நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி நம்மை சுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவை. இன்றைக்கு அந்த இறைவனுடைய பாடுகளை, காயங்களை தியானித்தவர்களாக, நம்முடைய வேதனைகளை அந்த சிலுவையின் நாயகன் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து ஒப்புக்கொடுப்போம். இந்த ஜெபமாலையிலே நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும்
இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் இன்றைக்கு 2 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நம்பிக்கை 1 கோடிக்கு மேல் குணம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே கடவுள் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இனி இந்த தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அகில உலகமும் இந்த மரண பயத்திலிருந்து, இந்த தொற்று நோய் அரக்கனின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று, இனியும் இந்த தொற்று நோய் பரவாமல் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் எடுக்கவும், அதே சமயத்தில் நமக்கான ஒரு எதிர்காலம் கிடைக்கவும் இந்த 10 மணியில நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 2வது 10 மணியில சிறப்பாக மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து மனித சமுதாயத்தை காப்பதற்காக இறைவன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற கருவிகள் இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதாரத்துறை பணியாளர்களும். நோய் தொற்று ஏற்படும் தெரிந்தே இந்த பணியிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவருடைய தியாகம் பாராட்டுதற்குரியது. அவருடைய தன்னலமற்ற அந்த பணி போற்றுதற்குரியது.
இன்றைக்கு கடவுள் மருத்துவர்கள் வடிவில் இறங்கி வந்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு இறைவன் சோர்வில்லாத உள்ளத்தை கொடுக்க வேண்டும் என்று, அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுவித்து காத்து அவர்கள் செய்கின்ற இந்த மருத்துவ பணி உலகத்தினுடைய கடைக்கோடி வரை, கடைசியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இறுதி மனிதன் வரை எட்டப்பட வேண்டும் என்று, அதன் வழியாக தெய்வம் ஆண்டவர் இயேசு இனியும் அவர்கள் வழியாக தொடர்ந்து செயல்படுவார் என்பதை சாட்சியாக அவர்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் தீரு ரத்தம் சிந்திய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் தீரு ரத்தம் சிந்திய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 3வது 10 மணியில சிறப்பாக வீழ்ந்து போயிருக்கிற நம்முடைய பொருளாதாரத்திற்காக ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோய் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தலைகீழாக கவிழ்த்து போட்டு இருக்கின்றது. தொழில்கள் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நிறுவனங்கள் முடங்கி கிடக்கின்றன. அன்றாடம் வேலை செய்து பிழைக்கின்ற மனிதர்கள் உணவிற்கே வழி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல். அது மாத்திரமல்ல, சில தற்கொலை நிகழ்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் செய்வது அறியாமல் திகைத்து நிற்கின்றார்கள். என்ன பண்றது, ஏது பண்றது, எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி போய் கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கூக்குரல் உம்முடைய காதுகளில் விழுவதாக. தாங்க முடியாத பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மக்களுடைய எல்லா சுமைகளையும் நீர் கேட்டு எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ராயல் மக்களை விடுவித்ததைப் போல இந்த அடிமைத்தனத்திலிருந்து அடிமை நுகத்தடியை எங்கள் மீது எடுத்துவிட்டு
எங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுப்பீராக. நாங்கள் மீண்டு வர வேலை வாய்ப்பை, வருமானத்தை, எங்களுக்கான எதிர்காலத்தை ஆண்டவரே நீர் கொடுத்தருளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயாவும் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 4வது 10 மணியில நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுப்போம். காரணம், இறைவன் நம்முடைய பகுதி மக்களுக்கு கடந்த காலகட்டங்களிலே எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கின்றார். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக இறைவன் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கின்றார். குடிப்பதற்காக சுத்தமான குடி தண்ணீர் கேட்டு எத்தனையோ போராட்டங்களை நாம் எடுத்திருந்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு மேலாக இறையிறக்க செபத்துல நம்முடைய தேவைகளை நாம் ஒப்பு கொடுத்தோம். இரக்கத்தின் ஆண்டவர் இன்றைக்கு அதை நிறைவு செய்து கொடுத்திருக்கின்றார். நம்முடைய பகுதிக்கு சுத்தமான குடிதண்ணீரை கொடுத்து எல்லார் வீட்டுக்கும் போதுமான ஒரு குடிதண்ணீர் வசதியை செய்து கொடுத்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். இது இறைவனால் நிகழ்ந்தது, நம்மால் அல்ல. இது இறைவனால் நிகழ்ந்த ஒரு அதிசயம். அது மாத்திரமல்ல, கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அனுபவித்து வருகின்ற அல்லது போராடி கொண்டிருக்கின்ற நமது வலது வாய்க்கால் திட்டம் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. 262 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது நம்முடைய மனித முயற்சி அல்ல, இரக்கத்தின் ஆண்டவருடைய வல்லமையினால் நிகழ்ந்தது. நம்முடைய ஜெப விண்ணப்பத்திற்கு இறைவன் செவி கொடுத்திருக்கின்றார். நம்முடைய போராட்டங்களுக்கு இறைவன் ஒரு விடிவு காலத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ
அவமானத்தை அடைந்திருக்கின்றோம். நீதிமன்றங்களிலே நாம் குற்றவாளி கூண்டுகளிலே நிறுத்தப்பட்டிருந்தோம். சாலைகளிலும் நம்முடைய தெருக்களிலும் இரவு பகல் பாராமல், மழை வெயில் என்று சொல்லி நோக்காமல் உண்ணாவிரதங்கள் எத்தனையோ நடைபெற்றிருந்தன. அற்புதத்தின் தெய்வம், அதிசயத்தின் தெய்வம், நீதியின் தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்கான பதிலை இன்றைக்கு இந்த திட்டங்கள் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது இந்த இரக்கத்தின் ஆண்டவரால் நிகழ்ந்த அற்புதம் இது. எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதிக்கு இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை இறைவன் செய்து கொண்டிருக்கின்றார். அத்தனைக்கும் நாம் நன்றி செலுத்தி, இறைவா, நீர் இந்த பகுதியினுடைய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக, எங்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்று சொல்லி நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குவோம். அதோடு கூட தீட்டப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், வலது வாய்க்கால் திட்டப்பணி விரைந்து தொடங்கி நிறைவு பெற வேண்டும் என்று, நம்முடைய பகுதியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று, நமக்கான ஒரு முன்னேற்றம் அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில நாம் இணைந்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மனசுக்குள்ள வச்சிருக்கின்ற அந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாக ஜெபிப்போம். வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ மன்றாட்டுக்களை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருப்போம். இன்னும் நாம சொல்ல முடியாத எத்தனையோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் மனசுல போட்டு புதைத்து வைத்திருப்போம்.
இன்னைக்கு எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கின்ற ஒரே தெய்வம் இந்த நற்கருணை ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். எனவே அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அதே சமயத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆலய பணிகளுக்காக, நம்முடைய கல்லறை பணிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இந்த காரியங்களை எல்லாம் நல்லபடியாய் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று, இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் சிறப்பாய் அமைய வேண்டும் என்று, கோழிப்பாறையிலே எழும்பிக் கொண்டிருக்கின்ற புனித தோமையார் கெபி சிறப்பாக அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பணிகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாய் இருக்கின்ற மனிதர்கள் மனம் மாற வேண்டும் என்று, குறிப்பாக கல்லறையை அவமதித்திருக்கின்ற மனிதர்கள் மனம் மாற வேண்டும் என்று, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று, மீண்டும் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த திருச்சபையினுடைய காரியங்களிலே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று, இறைவன் அவர்களுக்கு நல்ல மனதை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில இரு கரங்களையும் உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக.
என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமேன். இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குளம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். பாவிகள் என்ற நிலையில நாம் இருதய ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மீண்டுமாய் இந்த மனுக்குளம் மீண்டு வர வேண்டும் என்றும், பாவத்திலிருந்து மாத்திரமல்ல இந்த தொற்று நோயினுடைய பிடியிலிருந்தும் மீண்டு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்வோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல், எமது பாவங்களை பாராமல், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில், உமது அளவற்ற நன்மைதனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட்ட காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அருவிகளை படைக்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையில் இருந்து எங்களை உருவாக்கும் காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம்.
வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருள்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருள் சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவிவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரைக்காயங்களில் இருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்க செலுத்த ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும்.
என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித பவுஸ்தீனாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுஸ்தீனாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தீனாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் உள்ளத்தால் படியிடுவோம். நம்மை ஆசிர்வதிக்கும் தெய்வம் கரம் பிரித்து காத்திருக்கின்றார். நம்மை வழிநடத்தும் தெய்வம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்மிடம் இருக்கின்ற பொன் பொருள், நம்முடைய உறவுகள், நம்முடைய படிப்பு பட்டம், நம்முடைய உள்ளத்து வேதனைகள், உடலில் இருக்கின்ற நோய்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் உற்று நோக்குகின்ற அற்புதத்தின் தெய்வமாக இதோ ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கின்றார். அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கவலையா, கண்ணீரா? உண்மைதான், கலங்குவோம், குழம்புவோம். ஆனால் காக்கின்ற தெய்வம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். எனவே அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி பாடி நம்முடைய எல்லாவற்றையும், உடல், பொருள், ஆவி, ஆன்மா அனைத்தையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போமா? அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய குடும்பம், குழந்தைகள், உறவினரை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என் குடும்பம், குழந்தைகள், உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம், குழந்தைகள், உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். படிப்பு, பட்டங்கள், பதவிகளை ஒப்புக் கொடுப்போம்.
படிப்பு பட்டங்கள் பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் படிப்பு பட்டங்கள் பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போமா? என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய கவலைகள் துயரங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போமா? என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அற்புத பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம்மை காக்கின்ற தெய்வத்தின் சன்னிதானத்தில் மீண்டுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். குடும்பம், குழந்தைகள், உறவுகள், நம்முடைய படிப்பு, பட்டங்கள், பதவிகள், வெற்றிகள், தோல்விகள், கவலை, கண்ணீர், துயரம், இன்னும் நம்முடைய உடல், பொருள், ஆவி, சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். காரணம், எல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் தந்தது. நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வத்திடம் நம்மை ஒப்படைத்திருக்கின்றோம். ஜெபிப்போமா? அதே நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பீரா? தெய்வமே, இன்று எங்களை முழுமையாய் நீர் தொடுவீராக. நீர் எண்ணற்ற உறவுகளை கொடுத்தீர், எங்களுக்கு தேவையான உடல் நலத்தை கொடுத்தீர், எங்களுடைய ஆன்மாவிற்கு தேவையான சுகத்தையும் மன்னிப்பையும் கொடுத்தீர். இறைவா, இந்த வாழ்க்கையை வழிநடத்த ஆலோசனைகளை கொடுத்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். நீர் கொடுத்த எல்லாவற்றையும் மீண்டும் ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீர் தொடுவீராக, எங்களை முழுமையாய் தொடுவீராக. உம்முடைய பாதம் பிடித்து கதறி கேட்கின்றோம். மத்தேயு 11:28, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த தெய்வமே, இன்று உம்மை தேடி வந்திருக்கின்றோம். கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் வேதனையிலும் வருத்தத்திலும் சங்கடத்திலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை கைவிட்டு விடாத தெய்வமாக நிரூபிக்கின்றோம்.
அன்றைக்கு அடிமை தலையிலே இஸ்ராயேல் மக்கள் வாழ்ந்த பொழுது அவர்களை கைவிடாமல் காத்த தெய்வமே, இன்று எங்களை காத்து வழிநடத்துவீராக. பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய சுதந்திர பாடலை பாட முடியும் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்ட பொழுது, ஆண்டவரே மீண்டும் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அழைத்து வந்தீரே, இன்று எங்களை இந்த பெரும் தொற்று நோயினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக. கடக்க முடியாத ஒரு மாபெரும் கடலில் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மனித சமுதாயம் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்கள் அகில உலகமெங்கும் ஆண்டவரே மரண பயத்தோடு, அச்சத்தோடு, என்ன நடக்குமோ என்ற ஒரு கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஆவேசத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செய்வது அறியாமல் திகைத்து போயிருக்கின்றோம். தெய்வமே, எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தின் மீது மனம் இறங்குவீராக. செய்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை கழுவி துடைத்து சுத்தப்படுத்துவீராக. இந்த பெருந்தொற்று எங்களை விட்டு அகழ்வதாக. இந்த கொரோனா இந்த அகில உலகத்தை விட்டு அகன்று போவதாக. ஆரோக்கியமான வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைப்பதாக. நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற வேளையில நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த மருத்துவர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு நீருடைய தெய்வீக ஞானத்தை கொடுத்து விரைந்து அதை கண்டுபிடிக்க உதவி செய்வீராக. அது பரவலாக்கம் செய்யப்படுவதாக. எல்லா நாடுகளுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா தேசத்திற்கும் அந்த மருந்து கிடைக்கச் செய்வீராக. இறைவா, எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருப்பீராக. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர் இளம்பெண்கள், இன்னும் எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றன. ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக, அவர்களை தொடுவீராக. உம்முடைய ஆற்றலால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இறைவா, உடைய சுகமளிக்கின்ற வல்லமை எங்களை கடந்து வருவதா. எங்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை பாய்ந்தோடுவதாக. எல்லா அணுக்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை நீரங்களுக்கு கொடுப்பீராக. தாருமாட்டவரே, இந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை உடலிலும் உள்ளத்திலும் எங்களுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய இரத்த அணுக்கள் வலுப்பெறுவதாக, பலம் பெறுவதாக. உம்மை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவருடைய அந்த உடலில் இருக்கின்ற இரத்த அணுக்கள் வலிமை பெற்ற அணுக்களாக மாறுவதாக. தொட்டுமாட்டவரே, எல்லா கடன் பிரச்சனைகளும் எங்களை விட்டு நீங்குவதாக. நம்முடைய தெய்வீக சுகமளிக்கின்ற வல்லமை எங்களை கடந்து வருவதாக. இறைவா, எங்களுடைய சமூகத்தினுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. என்னுடைய இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் வளமும் நலமும் பெற்றுக் கொள்வார்களாக. இழந்து போன உரிமைகளை பெற்றுக் கொள்வார்களாக. என்னுடைய போராட்டத்திற்கான ஒரு விடிவு காலம் துவங்கி இருக்கின்ற வேளையில ஆண்டவரே, நீரே இந்த விடிவு காலத்தை அத்தனை மனிதர்களுக்கும், இனி தொடர்ந்து வருகின்ற சந்ததிக்கும் தலைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பீராக.
எமக்கான எதிர்காலம் சிறப்பாயிருக்கின்ற வேளையில அதை நீரே வழிநடத்தி கொடுப்பீராக. தொடும் ஆண்டவரே, எல்லாரையும் தொடும். பொருளாதாரத்தை கொண்டு தரலும், வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய ஆற்றல் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நேரம் இது. எனவே மாண்புயர் என்ற கீதத்தை பாடி நாம் நம்மையே தயாரிப்போம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அன்பு தெய்வம் எழுந்தருளி வருகிற இந்த நேரத்தில் அவரை உற்று நோக்கி ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். 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 இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.